வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ். நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனலோட இந்த வீடியோவில் நம்ம பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் ஹேஸ் அல்லது ஹேவை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, எங்கெல்லாம் ஹேஸ் வரும், எங்கெல்லாம் ஹேவ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி we are going to learn. Let us get into the video. We use has or have as. Has அல்லது have எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா as a main verb. அப்படின்னு மெயின் வெர்புன்னு சொல்லும்போது ஹேஸ் மட்டும் அல்லது ஹாவ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சி ஹேஸ் அ கார், அப்போ வெறும் ஹேஸ், அப்போ நிறையா அது மெயின் வெர்பாக வந்துடுது. தே ஹாவ் அ பிக் பில்டிங், அப்போ ஹேவ் மட்டும்தான் வருது. அப்போ அந்த இடத்துல ஹேஸ் அல்லது ஹேவ் வந்து மெயின் வெர்பாக வந்து ஆக்ட் பண்ணுது. அப்புறம் எங்கே யூஸ் ஆகுன்னா ஹெல்பிங் வெர்பா. ஹெல்பிங் வெர்புன்னு என்னது, மெயின் வெர்போட சேர்ந்து வர்றது தான் வந்து ஹெல்பிங் வெர்பு. அப்போ ஹெல்பிங் வெர்பை எங்கெங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன பண்ணுவோம், அதோட ஃபார்மேட் என்னது, ஹேஸ் அல்லது ஹாவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு போடுவோம் இல்லையா, அங்கே ஹேஸ் யூஸ் ஆகும். அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில், இப்போ கண்டினியூஸ்னாவே ஐஎன்ஜி வரணும் இல்லையா, அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லும்போது ஹேஸ் அல்லது ஹாவ் கூட பீன் போட்டு வெர்பு போட்டு ஐஎன்ஜி சேர்த்துறது. அப்போ ஹேஸ் அல்லது ஹாவ் வந்து மெயின் வெர்பாகவும் ஹெல்பிங் வெர்பாகவும் சென்டென்சஸில் யூஸ் ஆகுது. இப்போ எங்கெல்லாம் ஹேஸ் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். வி யூஸ் ஹேஸ் வென் த சப்ஜெக்ட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ சப்ஜெக்ட்னா என்ன, டூயர் ஆஃப் த ஆக்ஷன். அந்த சென்டென்ஸில் அந்த வேலையை அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்பது என்னது, ஒரு யார் அல்லது எது என்ற கேள்விக்கு பதிலாக வர்றது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் மட்டும் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர்னால் என்ன, எதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலராக வரேன்னா நவுன் சிங்குலர். எல்லா நவுனுமே சிங்குலராக வரும் பொழுது, ஒருமையாக வரும் பொழுது, ட்ரீ, பாய், வடிவு, வேலன், இந்தியா, மை ஃபாதர், இதெல்லாம் என்னது சிங்குலரில் வர நவுன்ஸ். எல்லா சிங்குலரில் வர நவுனுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் எங்கே யூஸ் பண்ணலான்னா ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்லேயுமே எந்த ப்ரொனவுனுக்குன்னா வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரில் வர ப்ரொனவுன்ஸ். ஹீ, சி, இட், அவன், அவள், அது. அப்போ தேர்ட் பர்சன்னா படற்கை. நம்ம பேசுகிறவங்க தன்னையும் தனக்கு முன்னாடியும் இருக்கிறவங்கள விட்டுட்டு தள்ளி இருக்கிறவங்க, தூரமாக இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறது தான் என்னது, நம்ம பக்கத்தில் இல்லாத ஒருத்தரை பற்றி பேசுகிறது தான் என்னது தேர்ட் பர்சன் அல்லது படற்கை. அப்போ அது யார் சொல்லுவோம், அவன், அவள், அது, அதெல்லாம் சிங்குலரில் வரும். அவை, அவை, அவர்கள் அப்படிங்கிறதுலாம் என்ன வரும், ப்ளூரலில் வரும். அது நம்மளுக்கு இப்போ வேண்டாம். சிங்குலரில் வர ஹீ, சி, இட்டுக்கும் நவுன் சிங்குலருக்கு நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். Shall we see some examples for this? See, Arun has a costly car. அருண்கிட்ட வந்து ஒரு காஸ்ட்லியான கார் இருக்குது. இப்போ சப்ஜெக்ட் யாருங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறது யார்கிட்ட இருக்குது, அருண். அப்போ அருண்கிறது என்னது, தேர்ட் பர்சன் சிங்குலரில் வர ஒரு நவுன். அப்போ சிங்குலர் நவுன்னால we have used has. நெக்ஸ்ட் அதே மாதிரி she has already completed her homework. யார், அவள். அப்போ அவள் சி, தேர்ட் பர்சன் சிங்குலரில் வர ப்ரொனவுன் ஹேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் மை டேட் ஹேஸ் பீன் டீச்சிங் யோகா சின்ஸ் 1990. இப்போ மை டேடுங்கிறது வந்து பேசுகிறவங்க நான் கிடையாது, கவனிக்கிற நீங்கள் கிடையாது. மை டேட் இஸ் சம்வேர் எல்ஸ், வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹிம். அப்போ அது தேர்ட் பர்சன் ஆயிடுது. வி ஹேஸ் பீன் டீச்சிங் சொல்லி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அர்ஜுன் ஹேஸ் ஒன் அ லாட் ஆஃப் ஹார்ட்ஸ் பை ஹிஸ் செல்ஃப்லெஸ் சோசியல் சர்வீஸ். யார் வந்து ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அர்ஜுன். அர்ஜுன்கிறது எகெயின் நவுன் சிங்குலர், ஸோ ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹேவ் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வி யூஸ் ஹேவ் வென் த சப்ஜெக்ட் இஸ், சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் பர்சன் ப்ரொனவுன். ப்ரொனவுன்லாம் எங்கே யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஐ, வி, நான், நாம். செகண்ட் பர்சன்னா யூ. யூன்னா சிங்குலருக்கும் வரும். யூனா நீனாலும் யூ ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். யூ வந்து நீங்கள்னாலும் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம தேர்ட் பர்சன் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. தேர்ட் பர்சன் ப்ளூரல்னால் தே, தேனா அவைகள், அவர்கள். அப்போ ப்ரொனவுனில் வந்து ஃபஸ்ட் பர்சனில் எல்லாத்துக்கும், செகண்ட் பர்சனில் எல்லாத்துக்கும், தேர்ட் பர்சனில் வர ப்ளூரலுக்கு மட்டும் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நவுன்னா என்ன பண்ணுறது, நவுன் சிங்குலர்னால் நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இதே நவுன் ப்ளூரல்னால் ஹேவ் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள்ஸ் ரிவர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டார்ஸ், சர்வெண்ட்ஸ், இதெல்லாம் என்னது நவுன் ப்ளூரல். அப்போ இங்கே எல்லாம் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். Shall we see some examples for sentences having have? Have இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். யூ ஆர் பிளஸ்டு ஆஸ் யூ ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஆஸ் யூ யார், நீ. அப்போ நீ சொல்லும்போது செகண்ட் பர்சன் வந்துருச்சு, ஹாவ் யூஸ் பண்ணிக்கிறோம். த பாய்ஸ் ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் 4 PM. யார், பாய்ஸ்.
plural noun அப்போ have யூஸ் பண்ணிக்கிறோம். I have already seen this movie. யார் நான் ஃபர்ஸ்ட் பர்சனில் வர pronoun I. again have யூஸ் பண்ணிக்கிறோம். We have chosen கயல் அவர் டீம் லீடர். யார் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? நாங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனில் வர ப்ளூரல் ப்ரொனவுன், அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? ஹேவ். சிம்பிளாக ஒரே ஒரு மேட்டர். ஹேஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ சி இட் நவுன் சிங்குலருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் எங்கே யூஸ் பண்ணால் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ப்ரொனவுன் ப்ளஸ் தேர்ட் பர்சனில் வர ப்ளூரல் ப்ளஸ் ஆல் நவுன் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அது வந்து மெயின் வெர்பாக வந்தாலும் ஹெல்பிங் வெர்பாக வந்தாலும் ஹேஸ் அல்லது ஹேவோட யூசேஜை நம்ம எல்லா இடங்கள்லையுமே கரெக்டாக யூஸ் பண்ணலாம். Thank you for watching our channel. Do subscribe for more videos. As we are giving explanation in Tamil explanation கொடுக்கறதுனால நீங்கள் வந்து இங்கிலீஷ் கிராமரை எளிமையாக கற்றுக்கிறதுக்கு உதவுன்னு சொல்லி we hope. Thank you for watching. Thank you again.